இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாலக்கீரை முட்டை பொடி மாஸ் பண்ண போறோம். பாலக் முட்டை பொடி மாஸ் பண்ண போறோம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஜீரகம் பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல் அதையும் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கருகக்கூடாது, அந்த வெங்காயம் வாடினா மட்டும் போதும், அந்தளவுக்கு வதக்கிட்டு கீரை சேர்த்துடலாம். அரைக்கட்டு கீரையை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டு கீரை கூட சேர்த்துக்கலாம். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன், அதனால் அரைக்கட்டு பாலக்கீரை எனக்கு போதுமாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ கீரையில் தண்ணி விட்டு வேகும், அது வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா அடிச்சுக்கலாம். கீரை வதங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. இப்போ இதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டை போட்டு நல்லா கலந்தாச்சு. முட்டை போட்டதுக்கப்புறம் லைட்டாக உப்பு பத்தலை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா மேலே உப்பு தூவி நம்ம கிளறிக்கலாம். எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் உப்பு தூவிக்கலை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் அதை இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் மல்லித்தூள் சேர்க்கணும், அப்போ அந்த மல்லித்தூள் மணம் அந்த பொடி மாசில் சூப்பராக இருக்கும் மணமாக, அதனால தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாலக்கீரை முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் தக்காளியெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா கீரையில் தக்காளி சேர்த்தோன்னா அது கீரை கடையல் மாதிரி ஆயிரும். அதனால தான் தக்காளி சேர்க்காமல் இது மட்டும் சேர்க்குறோம். அதே போல் கரம் மசாலா சேர்த்தாலுமே கீரைக்கு நல்லா இருக்காது. இது மட்டுமே போதும். இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பொடி மாஸ் பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.